என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எங்க பார்த்தாலும் ராவுத்தர் பாய் வீடியோ போடுங்க போடுங்க போடுங்க. அவரு கூட சேர்ந்து இந்த வாரம் வருவேன்னு சொன்னீங்க, ஏதோ தப்பா இருக்கு. என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கல. இல்லைங்க, உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு சில முக்கிய நிர்வாகிகள், கட்சி தொடங்க போகிறவங்க, ஏற்கனவே கட்சி வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்றது உண்மை. அது இல்லாமல் முன்னாள் நிர்வாகிகள்லாம், அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் சில பேர்லாம் வருவாங்க, வரப்போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. அதற்கான அறிவிப்புகள் வரும். சில சர்ப்ரைஸ் அறிவிப்புகளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓ இவரா அப்படின்ற அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் நபர்கள் உள்ள இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. ரோட் ஷோ அப்படின்னு டைரெக்டாக அதை சொல்லிடக்கூடாது. தன்னெழுச்சியாக வந்த கூட்டம், முதலமைச்சரை பார்ப்பதற்காக தன்னெழுச்சியாக மக்கள் வந்து 2 ரோட்லேயும் சைடில் இந்த பக்கம் நின்று வரவேற்கிறாங்க. இது தப்பு கிடையாது. இதில் என்ன இருக்குது? ரோட் ஷோ, ஒரு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு மக்கள் வராங்க, நடிகரை பார்க்க தான் வரக்கூடாது. என்னன்னு தெரியல, விஜய் பார்க்க வரும். விஜய் வரும்போது என்னன்னா தாவேகா நிர்வாகிகள்லாம் வீட்டில் பூந்து மக்களை வந்து தள்ளி விட்டாங்க ரோட்டுக்கு. அது யாரும் மீடியா கவர் பண்ணாமல் இருந்துட்டாங்க. இல்லைங்க, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. அவருக்கு பதவியெல்லாம் விருப்பம் கிடையாது. அவருக்கு வந்து கொள்கை தான் முக்கியம். பாஜக உள்ள வரக்கூடாது. அதற்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு கொள்கையோட கூட்டணி தான் திமுக கூட்டணி. அதனால தான் அங்கே இருக்குன்னு அவர் சொன்னா கூட, அவர்கிட்ட ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏ ஒத்துப்பாங்களா? ஏன்னா எங்களுக்கு வேணாண்ணே, நமக்கு கொள்கை தான் முக்கியம்னு அந்த 4 எம்எல்ஏக்கள் முதல்ல ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்தா என்ன, 10 கொடுத்தா என்ன, சிஎம் ஆக போறோன்னா பிஎம் ஆக போறோன்றதெல்லாம் நீங்க அப்புறம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சும்மா வந்து நம்மளை மக்களை ஏமாத்துறது. 2 சீட்டு கொடுத்தா 10 சீட், ஏன் இப்போ 10 சீட் அப்போ கேட்காதீங்க. திமுக வைக்கிற ஆதரவு மட்டும் கொடுங்க, சீட்டு கேட்காதீங்க. எங்க கோவம் வந்திருக்குன்னா, இளம் பெரியார்னு வந்து துணை முதலமைச்சரை சொல்லிட்டாங்க. தம்பி துணை முதல்வர். நீங்க அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. விஜய் மூதேவியா தம்பி துணை முதல்வரா? ஓகேங்களா? அதிகாரம் எப்படியெல்லாம் வேலை செய்துன்றதுக்கு இது உங்களுக்கு தம்பி துணை முதல்வர் அவர்கள் கால் தூசிக்கு ஆவியா? அவர் வந்து இளம் பெரியார்னு சொல்லிட்டாங்க. நீ இளைய தளபதினு வச்சிருக்கும் போது அவர் இளம் பெரியார். அப்புறம் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து செலவு பண்ணதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அந்த மூதேவிக்கு என்ன தெரியும்? ஏதாவது கொடுத்துருந்தா தானே தெரியும். ஏன் கொடுத்ததே இல்லையா? நீங்க வாங்கினதே இல்லையா? கொரோனா காலத்தில், அதுக்கு முன்னாடின்னு எவ்வளவோ நன்கொடைகள், எவ்வளவோ நிதி உதவிலாம் பண்ணியிருப்பாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இப்போதான் அவர் கொடுக்கல வைக்கலலாம் தெரியுதா? விஜய் நடிகருங்க. சரி, இப்போ தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி, அவர் ஏத்துக்கிட்டாங்க. அரசியல்வாதி வந்தால் தானே நேருக்கு நேர் வந்து ஒரு காம்படிஷன் வரும்போது தானே நம்ம எதிர்க்க முடியும். இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ விஜய் காம்படிட்டர்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ உங்களை வந்து ஒரு பெரிய மீசன்னு ஆதவர்ஜனா பேசுனது தப்பு கிடையாது. அதாவது ஆதவர்ஜன் அப்படி சொல்லிட்டாராம். அதனால இப்போ அவர் வந்து வளர்ந்து கேட்டவன், மூதேவி, நாகரிகம், பண்பாடு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய பத்திரிகையாளர். எனக்கு தெரிஞ்சு அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். அமைதிப்படை படம் பார்த்துருக்கீங்களா? என்னன்னா நேற்று வந்துட்டு உங்க டவுசர் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்ன கேட்கவே மாட்டீங்க, அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாரு. இந்த மாதிரி கேட்டகரிகள் இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் நிறையா அரசியல் நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி பார்ப்போங்களா கார்த்திக்? கண்டிப்பாக பார்க்கலாம். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா வணக்கம். அதை சொல்லாமல் விட்டாச்சு. வணக்கத்தை விட்டாச்சு. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குதா, நிறைய விஷயம் பேசணும். அது நிறைய காட்டமாகவும் இருக்குது. காட்டமா? ஆமாம், ரொம்ப காட்டம். ஆவேசப்படாம பதில் கூறணும். நமக்கு என்னங்க ஆவேசம் வரும்? முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, இந்த நாமக்கலோட கிழக்கு மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் அப்படின்றவர் வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. தாவேக்கால் வந்து நீக்கியிருக்காங்க. நிறைய விஷயம் பேசப்படுது. இந்த மாதிரி மகளிர் அணி வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலேருந்து போய் ஏதோ பண்ணியிருக்காரு, அதனால நீக்கிட்டோம் அப்படின்னு. அதை பற்றி முதல் என்னன்னு சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கி அது ஒரு பரபரப்பான செய்தியாக இணையத்தில் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சில செய்திகள்லாம் வந்தது. ஒரு சில வீடியோக்கள் எல்லாமே வந்திருக்கு. மகளிர் அணியில் நிர்வாகிகள்கிட்ட யாரோ இவர் தப்பாக நடந்துக்க முயன்றதாகவும், அத்துமீறி உள்ள நுழைஞ்சதாகவும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. அவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம்
என்ன கேட்குறாங்கன்னா, வெறும் பதவி நீக்கம் மட்டும் போதுமா? அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கியிருக்க இல்லையா? ஏன் தூக்கலை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் முதல்ல என்ன நடந்ததுன்ற விசாரித்த பிறகு தான் அதற்கான அடுத்த ஸ்டெப்பே வந்து எடுப்பாங்க. அதுதான் தாவேக்காலையும் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த குற்றங்கள் இதுதான் என்ன நடந்ததுன்றதை விசாரித்தாங்கன்னா அடுத்தடுத்து பதவி நீக்கம் பண்ணுறதுலையும் மாறுபட்ட கருத்து இருக்காதுன்னு தான் நம்புவோம். அது எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் சொல்றது அது இல்லை. இந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறது இதெல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா அதுதான் சரியானதாக இருக்கும். இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா அது அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுல எந்த விதமான தப்பு இல்லை. ஏன் இப்போ நீக்கலை அப்படின்னு பல பேர் இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யார் கேட்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவங்களாம் என்ன கேட்குறாங்க, நீங்கள் தான் தூய சக்தியா, நீங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அப்படி அவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தான் செய்யணும். ஆனால் திமுக மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாக அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணும். இவங்க கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஆபாசமாக பேசினாரு அப்படின்லாம் சொல்லிட்டு பதவியிலேருந்து கொஞ்ச நாள் நீக்கினாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள்ல எடுத்துட்டு திருப்பி அமைச்சர் பதவியே கொடுக்குறாங்க. அதுதான் அது இப்படிலாம் சொல்றவங்களையே அவரு பெரிய ஆளுங்க, அவரெல்லாம் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க முடியுமா? நீக்கவும் முடியாது. அப்படி அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறதுனால கேட்கிற வாயிலாம் அங்க போய் கேள்வி கேட்கறது கிடையாது. அது எப்படி கேட்க முடியும்? அதுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல உங்களுக்கு. அதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது எதுக்கு? இங்க கேள்வி கேட்க மட்டும் தான் லைசன்ஸ். அங்கெல்லாம் ஓனரே எப்படிங்க கேள்வி கேட்பீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஓனர்லாம் கேள்வி கேட்க கூடாது. இங்க மட்டும்தான் கேள்வி கேட்கணும். அதுல ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் தான். நீங்க சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, அப்போ உங்க கட்சியில் இப்படி நடந்திருக்குன்னா நீங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா, ஓகே ஒரு 10 மணி நேரத்துல இதுல இருந்து நீக்கியிருக்காங்க, பதவியிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா அவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணும். முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, மீண்டும் சில காலங்கள்லயே உடனே சேர்த்துடக்கூடாது. இடைக்கால நீக்கம், தற்காலிக நீக்கம் அப்படின்னு ஏமாத்தாம அந்த உரியவங்களுக்கு என்ன நடந்ததோ அதற்கேற்ப அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிறது தான் சரியான செயலாக இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்கிற தூய சக்திக்கும் நீங்கள் சொல்கிற அந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் சரியான நடவடிக்கையாக இருக்கும்ன்றது தான் நம்மளுடைய கருத்து. இதை நம்மலாம் சொல்லலாம், அவங்க சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு இது இருக்குன்னு எனக்கும் தெரியலை. பட் இருந்தாலும் அவங்களுடைய வேலை அதுதானே, அவங்களுக்கு அதுதான் அந்த ஒர்க்கு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அது அவங்க கேட்குறது நியாயம், தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்கள் போராட்டம், அது நேற்றுக்கே பேசியிருக்கணும், பேசாமல் விட்டோம். முந்தானேத்து நைட்டு நடந்தது. அது அந்த மாவட்ட ஈரோடு அந்த சந்திப்புக்கு அப்புறம் நடந்தது. அந்த செவிலியர் போராட்டம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 செவிலியர்களுக்கு மேலே வந்து போராடி இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து இடம் மாற்றிட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ அர்ஜுனும் சிடி நிர்மல்குமாரும் போயிருக்காங்க. போய் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது லீகல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்க நம்பரும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்காக நான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம போடலாம், அதுக்கான சப்போர்ட் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எந்த ஒரு மீடியாலையுமே பெருசான ஒரு பேச்சே வரல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு கொரோனா காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை, தற்காலிக பணி அப்படின்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டுருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுன்னு சொல்லி தான் 2021 வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான ஊதியம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கோ, எப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோ, சேம் அதே தான் செவிலியர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள பணி நிரந்தரம் செய்கிறது, அரசு வேலைகளுக்கு எடுக்கிறது, அவங்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறது அப்படின்ற பல பிரச்சனைகள் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அது பெரிய இஷ்யூவாலாம் எடுத்துக்கல. ஏன்னா அது அரசுக்கு எதிரான ஒரு சம்பவம்ன்றதுனால அது பெரிய அளவுக்கு இல்லை. ரெண்டாவது அங்கே தாவேக்காலிருந்து ஆதவ அர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் போனதுனால அது இன்னும் பெரிய பேசு பொருளாக அங்கே மாறிடுச்சு. அதனால அது கூடாதுன்றதுனால அது அது ரீச் ஆகிடக்கூடாதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவிலிருந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது அங்கே மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லேயும் நடந்திருக்கு. அதாவது நைட்டு குழந்தைகளோட வந்த செவிலியர்கள் எல்லாரையுமே கூட கிளாம்பாக்கத்திலே வந்து கைது செஞ்சு அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. கிளாம்பாக்கத்தில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அது கோயம்புத்தூர்லேயுமே வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில், நேற்று வந்து கோயம்புத்தூர்லேயும் அந்த காலையில் நடந்தது. அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இங்கே நடந்த செவிலியர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அங்கே வந்து குரல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இதுக்கு முதலாடி ஒரு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போறது தான் பெண்கள் பாதுகாப்பு. ஆமா, இப்போ உங்களுக்கு தாவேக்கால ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தனி மனிதன் இப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய தூய கட்சி இதெல்லாம் நம்ம சொல்ற அதே
ஆட்கள் தான் இந்த செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாத நபர்களா இருப்பாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை என்ன பதிவு பண்ணுறோன்னா, இப்போ இவங்க கேட்குறது ஒரு நியாயமான விஷயம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்போ ஏன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கட்சியில் இப்படி ஒரு ஆள் இருக்காரு, நீங்கள் ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆனால் அதே தானே இங்கே செவிலியர்களுக்கும் நடக்குது. அவங்க என்ன இல்லாததையா கேட்குறாங்க? அவங்க அவங்களுக்கு தேவையான உரிமையை கேட்குறாங்க. உரிமையை கூட கிடையாது, நீங்கள் சொன்ன வாக்குறுதி கொடுத்ததை தான் அவங்க கேட்குறாங்க. இதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். எல்லா கோரிக்கைகள்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும், எல்லா வாக்குறுதியும் எப்படி நிறைவேற்ற முடியும், அவங்க சொன்ன வாக்குறுதியை 1 நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், 2 பரிசீலனை பண்ணுறோம், அதற்காக அவங்க போராட்டம் பண்ணுறது அவங்களுடைய உரிமை, அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலன்ற மாதிரி பார்த்தேன். அது உள்ளபடியே வருத்தம் தான். ஒன்றும் இல்லை, நிறைவேற்ற முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்கணும்? அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வருது? அப்போ இஷ்டமணிக்கு என்ன வேணாலும் அடிச்சு விடலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்கேஜி படம் பார்த்துருக்கீங்க, சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம், தமிழ்நாட்டை சிங்கப்பூராக சென்னை மாறிடுச்சா? இல்லை, ஏமாந்து தானே இருக்கும். அப்புறம் என்ன நீங்கள் புதுசாக அதாங்க. இப்போ வாக்குறுதினா நான் யதார்த்தத்தை புரிஞ்சுப்போம். 500 வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா 500ஐயும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் குவான்டிட்டி அடிப்படையில் இதெல்லாம் எது ரொம்ப முக்கியமானதோ அதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதுவும் அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது, செவிலியர்கள் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கே தெரியும், கொரோனா காலத்தில் எவ்வளவு ஒர்க் அவங்களுக்கு இருந்துச்சு, எவ்வளோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் அவங்களாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு கணக்கு பண்ணாலே அவங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுத்துருந்துருக்கணும். ஊதியத்தை அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உயர்த்தி கொடுத்துருக்கணும். இது எதுவுமே நடக்கலைன்றது வருத்தத்திற்குரிய விஷயம். அதை விட வருத்தத்திற்குரிய விஷயம் மாசு அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி. அதை விட வருத்தத்துக்குரிய விஷயம் மீடியாவில் அது பெரிய அளவு கவரேஜ் பண்ணன்றது தான். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்தும் இதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். அடுத்ததா இது கேள்விலாம் கிடையாது, நம்ம போடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே கமெண்ட் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு, நம்மளும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம். என்ன கார்த்தி, அடுத்த கெஸ்ட் ஆயிட்டியா? கெஸ்டா? எப்பயும் இங்கே உட்காந்து ஆங்கர் தானே பண்ணிட்டு போய் இப்போ என்ன கெஸ்ட் மாதிரி அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்த பத்திரிக்கையாளர் ஆயிட்டியான்ற மாதிரிலாம். மூத்த பத்திரிக்கையாளரா? மூத்த பத்திரிக்கையாளர் போடலை, கெஸ்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. இளைய பத்திரிக்கையாளர். இளைய பத்திரிக்கையாளர். அதாவது தினமும் நம்ம செய்திகளை பார்க்குறோம். ஸோ நம்ம சில கெஸ்ட் எல்லாம் பத்திரிக்கையாளர்கள்லாம் கூப்பிட்டு நம்ம பேசுகிறோம். அது போக பேச முடியாத, அவங்கக்கிட்ட கேட்க முடியாத விஷயங்கள், இல்லை அவங்களோட அவைலபிலிட்டி பிரச்சனைகள், நமக்கே தெரிஞ்ச பல விஷயங்கள் இப்போது நிறைய நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பல விஷயங்கள். இது எல்லாத்தையும் ஒரு கெஸ்ட்டை வச்சே கேட்கணுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லா கெஸ்ட்டுக்கும் யூடியூப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அவைலபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், கெஸ்ட்டோட அவைலபிலிட்டி. அதுக்கு மேலே அவைலபிலிட்டி இருந்தாலும் அவங்க வர வச்சு அதை நம்ம பண்ணி அது போடுறதுக்குள்ளே, அது ரீச் ஆகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். அது இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கு, சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குன்றதுனால தான். இதுவே தவிர நான் கெஸ்டெல்லாம் இல்லைங்க, மூத்த பத்திரிகையாளரும் இல்லைங்க, நான் ஆங்கர் தாங்க. இல்லை தப்பு, நீங்கள் சொன்ன டேக் உங்களுக்கே குத்திடுவாங்க, பார்த்து. ஆமாம், அதுதான் சொல்கிற வரேன். இன்னும் ஆங்கர் தான் நம்ம. ஜஸ்ட் சம்டைம்ஸ் நம்மளோட விஷன் இப்படி இருக்குது, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் கேட்டதுக்கு இன்னொரு கமெண்ட் எல்லாம் பார்த்து நான் கேட்காம இருந்தேன்னா அவங்க எல்லாருமே என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. ரவுத்தர் பாய் எங்க நான் ஏதோ தப்பா இருக்குதுண்ணா, நீ ஏதோ பண்ணிட்டா போல இருக்குது, ரெட்ரோ லுக்ஸ் தான் ஏதோ பண்ணிருச்சு போல இருக்குன்றாங்க. ஒன்று இல்லைனா அவர் வீட்டு அட்ரஸ் கேட்குறாங்க, மொதல் கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விட்டுருங்க, அவர்கிட்ட கேட்டு பின் பண்ணி விட்டுருங்க, அவங்க நேராக அங்கே போகட்டும். இல்லை நம்ம சேனலை மொத்தமாக ஒரு வீட்டுக்கு போய் கையில் காலில் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் ராவுத்தர் பாய் வீடியோ போடுங்க போடுங்க போடுங்க, அவரு கூட சேர்ந்து இந்த வாரம் வருவேன்னு சொன்னீங்க, ஏதோ தப்பா இருக்கு. என்ன சொல்லுவேன், என்னுள்ளம் தாங்கல. இல்லைங்கய்யா, உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு தெரியாது, ஆனால் கான்டாக்டில் தான் இருக்கேன். கான்டாக்டில் இருக்குன்னா நீங்கள் உடனே அப்போ நீ கேட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அது இல்லை விஷயம். அவர் ஏதோ வரேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம திருப்பி போய் நீங்கள் ஏன் வரல, எப்போ வரீங்கன்ற கேள்வியை நானும் தான் கேட்டுட்ருக்கேன். அவர் கூடிய சீக்கிரம் வரேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு நம்ம நிறுத்திக்கிறது தான் நமக்கு மரியாதை. ஏன்னா அவருக்கான தனி மனித சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போய் நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வாங்கன்னு நச்சரிக்க கூடாது. அது இன்னொரு முக்கியமான விஷயம், அவரு நம்ம சேனலுக்கு கொடுக்காம இல்லை, எல்லா சேனலுக்கும் தான் மொத்தமாகவே தான் அவர் கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் நம்மள்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால, நம்ம காம்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எங்கன்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, அவர் பேசிட்டு தான் இருக்காரு, நல்லா இருக்காரு. ஆனால் வீடியோவுக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் வருவார்னு நம்புகிறேன். உங்களை மாதிரியே நானும் வரட்டும்.
அவர் வரும்போது நீங்கள் வந்து எல்லாமே சொல்லுங்கள். இனிமேல் ராவுத்தர் பாய் எங்கன்னு வீடியோவில் கேட்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கேட்கவே கூடாது, வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட. கேட்கவே கூடாதுன்னு சொல்ல, கம்மி பண்ணிங்க, வேண்டுகோளாகவே அதை வச்சுக்கிறேன். தாண்டி நம்மளும் நிறைய கருத்துக்கள் இப்போ வந்து பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். தேவையில்லாத கருத்துக்கள் கிடையாது, முக்கியமாக பேசக்கூடிய கருத்துக்கள். அவர் இல்லைன்னாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோன்றது. அதெல்லாம் நமக்கு வேணாங்க, வருவாருங்க, அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். நல்லா இருக்காருங்க, நல்லா இருக்காரு, பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட திடீர் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஜனவரிக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு தாவேக்காவை பார்க்க போறீங்க, இந்தியாவே திரும்பி பார்க்க போகுது அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் புரியல, என்ன இந்தியாவே திரும்பி பார்க்க போகுதுன்னா பாகிஸ்தான் எல்லையில் நிற்க போறீங்களா தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் கொண்டு போய் பாகிஸ்தான் எல்லையில் நிற்க வச்சு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்க போறாரா செங்கோட்டையன்? அடுத்த பீஸ்டா இருக்கலாம், நாடு தாங்காது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கள் வந்து அங்க இல்லவே இல்லை, ஆப்சென்ட். ஆமா, ஆப்சென்ட். இது எப்படி பார்க்கலாம்? அவர் அந்த திரும்பி பார்க்குற விஷயம் என்னவா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அரசியல்ல வந்து இதெல்லாம் வந்து சாதாரண வார்த்தைகள். நாடே திரும்பி பார்க்கும், வியந்து பார்க்கும் அப்படின்றதெல்லாம் உலகம் இயக்கும் வகையில். அது என்னன்னா, அது அவங்க சில பேரை சேர்க்குறாங்க, மிக முக்கியமான நபர்களை உள்ள வந்து இணைக்க போறாங்கன்றது தான் உண்மை. அதற்கான ஒரு வார்த்தைகள் தான் இதெல்லாம். இவங்க வராங்க, இவங்க வரான்னு. ஆனால் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகிறது உண்மைதான். ஒரு சில முக்கிய நிர்வாகிகள், கட்சி தொடங்க போகிறவங்க, ஏற்கனவே கட்சி வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்றது உண்மை. அது இல்லாமல் முன்னாள் நிர்வாகிகள்லாம், அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள் சில பேர்லாம் வருவாங்க, வரப்போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. அதற்கான அறிவிப்புகள் வரும், சில சர்ப்ரைஸ் அறிவிப்புகளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே அதுவா இதுவானலாம் கேட்கக்கூடாது. ஒரு சில ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இல்லைனாலும் ஓ இவரா அப்படின்ற அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் நபர்கள் உள்ள இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. அதற்கான இதெல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு சிலதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். ஆலோசனை கூட்டம் வந்து கூட்டணி மட்டும்தான் பேலன்ஸ். ஆமா, அது அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க, எப்பப்பெல்லாம் எதெல்லாம் ரிலீஸ், அதாவது லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ ஈரோடு பேச்சு வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குதா, அப்போ தூக்கி இதை உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னோன்னா அந்த மேட்ரு அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க காய் நகர்த்துறாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்குன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து குழு வைக்கிறாங்க. இப்போ கூட்டணின்னா போய் விஜய்கிட்டே டைரக்டா வந்து பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு குழு வைக்கிறாங்க. செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், அருண்ராஜ் இவங்களெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு குழு அமைத்து இவங்கெல்லாம் உட்காந்து கூட்டணி பேசுவாங்க. அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான். இதில் புசி ஆனந்த் வந்து இல்லை. அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் யாருக்கும் அங்கே ஆகலை. அவர் வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. விழுப்புரத்தில் அங்காளம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரா இல்லைன்னு தெரியல. நல்ல மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் அங்கே போய் மங்களகரமாக, ஈரோடுக்கு போனதுனால என்னவோ தெரியல, மங்களகரமாக அங்கே போயிருக்காரு. தியானத்துலலாம் ஈடுபட்டிருக்காரு. அதனால் புசி ஆனந்த் வந்து அங்கே இல்லையே தவிர, புசி இல்லாமல் அங்கே எதுவும் இயங்காது, தாவேக்காவில் இயங்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் நீங்கள் ஆலோசனை கூட தானே நீங்கள் பண்ணிக்கிட்டு, நான் இல்லை, நான் என்ன, நீங்கள் பேசி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நடக்குது ஆலோசனை கூட்டம். இதற்காக தான், இந்த கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு ஒரு குழு அமைக்க போறாங்க. அது செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஏன்னா அவர் தான் ஒரு சீனியர். ஸோ சில பேரை கூட்டு வர போற ஒரு நடவடிக்கையும் இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அதுல சொல்லப்படுது. அதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த போக்கிரி படத்துலன்னு நினைக்கிறேன், விஜய் சொல்லுவார், நீ சுடுற துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்கு, அதுக்கு நீ கணக்கு சொல்லி ஆகணும், நான் எவனுக்கும் கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு விஜய் அவர்கள் ஒரு டைலாக் பேசியிருப்பார். சொன்னது சரியா தப்பான்னு தெரில. அது மாதிரி நீ ரோட் ஷோ நடத்துறதுக்கு நீ தான் பெர்மிஷன் வாங்கணும், நான் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை, எல்லா ஏரியாவும் ஏன் ஏரியான்ற மாதிரி நெல்லையில் வந்து அப்பா அவர்கள் வந்து ரோட் ஷோ போயிருக்காரு. முன்னாடி ஒரு 10, பின்னாடி ஒரு 10ன்ற அதெல்லாம் இருக்குங்க. படையப்பா படத்துல ஒரு மாதிரி அந்த ட்ரோன் போகும் பார்த்துருக்கீங்களா? சிஜி பண்ணி, சிஜிலாம் இல்லை, அது அப்படியே பெருசா போகுது, ஃபுல்லா கார்கள் தான் வருது. ரோட் ஷோ அப்படின்னு டைரக்டா அதை சொல்லிடக்கூடாது. தன்னெழுச்சியாக வந்த கூட்டம், முதலமைச்சரை பார்ப்பதற்காக தன்னெழுச்சியாக மக்கள் வந்து 2 ரோட்லையும் சைடில் இந்த பக்கம் நின்று வரவேற்கிறாங்க. இது தப்பு கிடையாது. இதுல என்ன இருக்கு? ரோட் ஷோ, ஒரு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு மக்கள் வராங்க, நடிகரை பார்க்க தான் வரக்கூடாது. என்னன்னு தெரியல, விஜய் பார்க்க வரும். விஜய் வரும்போது என்னன்னா, தாவேக்கா நிர்வாகிகள்லாம் வீட்டுல பூந்து மக்களை வந்து தள்ளி விட்டாங்க ரோட்டுக்கு. அது யாரும் மீடியா கவர் பண்ணாம இருந்துட்டாங்க. இல்லைங்க, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன ஆதங்கம் இல்லைங்க, இப்படியும் பேசலாம்ல.
ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாதா? மக்கள்லாம் வந்து முதலமைச்சர் வராரு, அவரை பார்க்கணும், நெல்லைக்கு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்போ வர போறாரு அதோட அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தினால முதலமைச்சரே ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு, பயங்கரமான ஸ்டாம்பேட். இந்த பக்கம் முதலமைச்சர்னா நேரா போறாரு நினைச்சிங்களா? இந்த பக்கம் லெஃப்ட்ல போய் டக்குன்னு ஒரு கொடியை போய் கை கொடுக்குறாரு, இந்த பக்கம் ரைட்ல டக்குன்னு போயிட்டு எல்லாருக்கும் கை கொடுத்து எல்லாம் பண்றாரு. இந்த இல்ல நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்லைங்க, ஸ்டாம்பேட் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து பிளானிங் ரொம்ப பக்காவா பண்ணாரு. எப்படின்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை காட்டி நேரா போயிட்டு எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்ல கன்வின்ஸ் பண்ண இல்ல, அதெல்லாம் பண்ணவே இல்லை, இறங்கி நடந்து தான் போயிருக்காரு. நீங்க கேட்ட விஷயம் எனக்கு புரியுது. விஜய் மற்றவர்களுக்குன்னா நீங்க அனுமதி வாங்கணும், எஸ்ஓபி இருக்கு, ஆனா உங்களுக்கு மட்டும் அதெல்லாம் கிடையாதான்னு கேட்குறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, அது ரோட் ஷோ இல்லை, அவங்க ரோட் ஷோக்கெல்லாம் கேட்கலாம். அவர் போற வழியில மக்கள்லாம் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. மக்கள் நமக்காக இப்படி வெயிலில் நிற்கிறாங்களேன்றதுக்காக முதலமைச்சர் இறங்கி எல்லாரையும் பார்த்து கை காட்டி சொல்லிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு போறாரு. அதனால வந்து அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அதுவே நீங்க எடப்பாடியோ கூட கேட்க மாட்டாங்க, அவரை கூட அது தப்பு கிடையாது விட்டுருவாங்க. விஜய் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது போய் நீங்க மதுரையில் கோவையிலலாம் போனார் இல்லையா, அந்த மாதிரிலாம் போனால் அது பெரிய அசம்பாவிதம் ஏற்படும். அதனால வந்து விஜய்க்கு அதெல்லாம் அனுமதி கிடையாது, அவங்களுக்கு அனுமதி உண்டு. துணை முதல்வர் பண்ணாலும் அனுமதி உண்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் தன்னெழுச்சியா வர கூட்டம். நான் என்ன கேட்கறேன்னா, அது கூட்டவங்க வரவங்க வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம், இவங்க ஏன் கவலைப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல. தன்னெழுச்சியா வந்த கூட்டம்ன்றா அப்புறம் இவங்க ஏன் கவலைப்படணும்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. கூட்டம் இல்லைன்றீங்களா நீங்க? டாகிக்கு வாங்கிட்டீங்களா? கூட்டம் இல்லைன்னுவீங்களா? எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா ரோட்ல? சும்மாலாம் பேசாதீங்க. இல்ல, அதுவும் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டேன். என்ன அது கூட்டமே இல்ல? எது முதலமைச்சர் போனதுக்கா? போடலாம், அதுக்கு போட முடியாது. இல்ல இப்போ அதுக்கு ட்ரோன் ஷாட்டே ட்ரோன் அளவுடு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து கூட்டம் போடுறாருன்னா மக்கள் கூட்டம் 11 மணிக்கு தான், ஆனா இவங்க 5 மணிக்கே போய் மேல ஏத்தி ட்ரோனை ஏத்தின்னா கூட்டமே இல்ல. கூட்டமே இல்லைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. 5 மணி 6 மணிக்கு. ஆனா அப்பவே அங்க ஒரு 1000 பேர் 2000 இருக்கானுங்க. நீங்க 1 லட்சம் சேர் போற 1.5 லட்சம் பேர் வெளியே நிக்கிறான். 1 லட்சம் பேர் எதுக்குடா வெளில நிக்க வச்சு? ஏன்டா 1.5 லட்சம் பேர் வெளியே நிக்கிறீங்க, பதில் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி. தயவு செய்து சொல்லுங்கடா, புரியல. 1 லட்சம் சேர் போட்டிருக்கீங்க, ஏன் 1.5 லட்சம் பேர் வெளியே நிக்கிறீங்க? டிராவிடன் ஸ்டைல், அதனால அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. இல்லை, இதுதான் விஷயம். இதுதாங்க, அவர் வந்து போனாரு, மக்கள் தன்னிச்சையா முதலமைச்சரை பார்க்கணும்னு வந்தாங்க, அதனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அது ரோட் ஷோலாம் கிடையாது. நீங்க ரோட் ஷோவா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய தப்பே தவிர அவங்களுடைய தவறு கிடையாது. அவங்க ரோட் ஷோக்கு அனுமதியும் வாங்கல, அனுமதி வாங்க வேண்டிய இடமும் அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க முதலமைச்சர், அதனால அது தவறு கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமா அவருக்கு சமீபத்தில் அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காரு, 6 சீட்டு 10 சீட்டு கொடுத்தா மட்டும் நான் சிஎம் ஆயிட போறேனா? இல்ல, அவர் பேசுறதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல, விரக்தியில பேசுறாரா? அவரே தான் சொல்லியிருக்காரு, நல்லா சிஎம் ஆகிறவன் இல்லடா, பிரதமர் ஆகிறவனான்னு சொல்லிட்டு அவரே தான் பேசியிருக்காரு. பாரதியாரா பாரதிதாசனா சரி, எப்படி இருந்தாலும் நான் சிஎம் கிடையாது. அப்புறம் எது அவர் பிஎம் கேண்டிடேட்டுங்க, அவர் எங்க சிஎம் கேண்டிடேட். அவரு நான் சொல்லல, அவரே சொல்லிருக்காரு, நான்லாம் பிரதமர் ஆவதற்கான தகுதி இல்லை, நான் ஏன் போய் துணை முதலமைச்சர் ஆகணும், எனக்கு என்ன அவசியம் இருக்கு, நான் ஏன் சிஎம் ஆகணும் அப்படின்றாரு. அவர் பேட்டியில சொல்றாரு. அதான் ஆயிட்டாங்களே இன்னொருத்தர், அப்புறம் எப்படி இவர் திரும்பி அவர் முதலமைச்சர் ஆனா? அவர் முதலமைச்சர் ஆனால், அதாவது கூட்டணி கட்சியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா நீங்க டெபுட்டி சிஎம்மா ஆயிப்பீங்க கிட்ட, நான் அதற்கு தகுதி இல்லை, நான் பிரதமருக்கான தகுதி உடையவன் அவரு சொல்றாரு. அதுல தப்பு கிடையாது. அவர் பிரதமர் ஆனா நமக்கெல்லாம் பெருமை தான், ஒரு தமிழர் பிரதமரானா நமக்கெல்லாம் சந்தோஷம் தான். அதற்காக துணை முதலமைச்சர் பதவி ஒரு துச்சமா மதிக்கிறேன்னு சொல்றது அதான் வரைக்கும். சரி, ஓகே, அண்ணன் ஏதோ ஒரு இதுல சொல்றாருன்னு நம்ம ஏத்துக்கிட்டா கூட, இது வந்து பேட்டியில சொல்லல, ஒரு நிகழ்ச்சி. இப்படி சொல்லி பாருங்க, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? தொலை வேணான்னு சொல்றீங்க. என்ன தன் பதவியை தூக்கி எறிந்து விட்டு, இது எம்பி பதவியவா? எதுங்க எம்பி? அதெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்றத வேணாம் நிராகரித்து விட்டு கலைப்பணிக்காக, மக்களுக்காக. ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கள்ளபருப்பி தானே தேடிக்கிட்டு இருக்க. ஏங்க எப்படா நம்ம கிடைக்கும்? அண்ணன் எப்படா காலி? இல்ல எப்படா காலி ஆகும்? 6 சீட்டு கொடுத்தா அதெல்லாம் ஆகுறது இல்ல, நாங்கெல்லாம் 25 சீட்டு வேணும்னு உங்க கட்சியில இருந்தா சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், 25 சீட்டு நாங்கெல்லாம் கேட்கறோம் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் தொகுதிகளை அதிகமாக கூட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 2 சீட்டு கொடுத்தாங்கன்னா 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா முதலமைச்சராக போறோம் அப்படின்னா இது நடந்திருக்கும். கேட்டு கேட்டு விரக்தியாகி இதுக்கு மேல இவனுங்க தரமாட்டானுங்கன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கணும். இல்லைன்னா ஜெயிக்க போற இல்லைன்னா இவ்வளவுதான் சொல்லிட்டு இருப்பாங்க.
இந்த 6 தான் இதுக்கு மேல தரமாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் வெறியாகி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பழனிக்கே பால் கணம் எடுத்தாலும் இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு. அதாவது அவருக்கே விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம், நாம இப்படி கூட பேசுவோம், நம்ம ஏன் இந்த ட்ராக்ல நம்ம இப்படி ஒரு ட்ராக்ல போவோம். அவருக்கு பதவி எல்லாம் விருப்பம் கிடையாது, அவருக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், பாஜக உள்ள வரக்கூடாது, அதற்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு கொள்கையோட கூட்டணி தான் திமுக கூட்டணி, அதனால தான் அங்க இருக்குன்னு அவர் சொன்னா கூட அவர்கிட்ட ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க, அந்த 4 எம்எல்ஏ ஒத்துப்பாங்களா? ஏன்னா எங்களுக்கு வேணாண்ணே, நமக்கு கொள்கை தான் முக்கியம்னு அந்த 4 எம்எல்ஏக்கள் முதல்ல ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்தா என்ன 10 கொடுத்தா என்ன, சிஎம் ஆக போறோம்னா பிஎம் ஆக போறோம்ன்றதெல்லாம் நீங்க அப்புறம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சும்மா வந்து நம்மளை மக்களை ஏமாத்துறது. 2 சீட்டு கொடுத்தா 10 சீட், ஏன் இப்போ 10 சீட் அப்போ கேட்காதீங்க, திமுக வைக்கிற ஆதரவு மட்டும் கொடுங்க, சீட்டு கேட்காதீங்க. சீட்டு கேட்காம எங்களுக்கு கொள்கை முக்கியம், எங்களுக்கு நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் பெருமை தானே அது. அப்போ அந்த 4 எம்எல்ஏ யாருன்றது அவருக்கு தெரியும். தலைவரை மாத்துறா தலைவரை மாத்த கட்சியை மாத்திச்சு, தலைவனை மாத்த வேண்டாம், தலைவன் அங்கேயே இருக்கட்டும், நாங்க கட்சி மாறிக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அது. அது அவருடைய பேச்சு அவர் எப்படி அப்படிதான். இப்போ சமீப நாட்கள்ல தான் அவர் கொஞ்சம் அப்படி ஆயிட்டாரே தவிர, நல்ல தலைவர், நல்ல ஒரு அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு பொறுமை வேணும். ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா இதுல யூடியூப்ல 2xல போட்டு தான் அவர் பேச்செல்லாம் கேட்கணும், அப்பதான் நீங்க ஸ்பீடா கேட்க முடியும். நார்மல்ல வரும், அப்பதான் நார்மலுக்கு வரும். நீங்க நார்மல்ல வச்சு கேட்டீங்கன்னா வராது. திருமாவளவன் ஸ்பீச்சை 2ல வச்சு கேட்டீங்கன்னா தான் நார்மலுக்கு வரும். அவ்வளோ ஆனா பொறுமையா விஷயங்களை எடுத்து சொல்லுவாரு. இப்பெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ், ப்ரீமியம்ல போனீங்கன்னா 4x வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், 3x 4x எல்லாம் இருக்கு. அப்படி ஆமா, ப்ரீமியம்க்கு நீங்க கொஞ்சம் வேகமா கேட்டு முடிச்சிடலாம். ரெட்ரோலுக்ஸ் கூட ப்ரீமியம்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு 3 வருஷமா. கடைசியான ஒரே ஒரு கேள்வி, ஆக்சுவலி எனக்கு பர்சனலா ரொம்ப கோவப்பட வச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஜோவையோ கோவப்படுத்தின ஒரு விஷயம். ஆமாங்க, நான் பாரு வீடியோலாம் சிரிக்கிறேன், இந்த வரா எப்படி பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையவே கோவப்பட வச்சுட்டாங்கன்னா அது தெரில. இந்த மீசை வச்சவர் அண்டர்ஸ்டாண்ட் பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா? பாத்தீங்களா? லேட்டஸ்ட்ல சமீபத்துல நேத்துக்கு பேசுனதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன அதாவது நேத்து நம்ம வீடியோல தற்குறி ஆக்குறாங்க. ஆமா, அதாவது நேத்து நம்ம வந்து வீடியோல பேசியிருந்தோம், பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில இருக்கக்கூடிய திமுக காரர்கள், திமுக ஆதரவாளர்கள், அதுல ஒருத்தர் தான் நீங்க சொல்ற அந்த பெரிய பத்திரிகையாளர். அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து திமுக காரர் தான், ஆனா அது வந்து ஒரு கரைவேட்டி கட்டாத திமுக ஆள்னா அவரே வந்து அவரை சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இது வந்து போர்வலம் கிடையாது, பெரிய சாமியான பந்தல்னு சொல்லிடலாம். சொல்லலாம் வேணாம், அதான் உண்மை. இல்லை என்னன்னா, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நேற்றைய தினம் நடந்த ஈரோடு ஸ்பீச்சை வந்து ஒரு டீகோட் பண்ணி வந்து பேசுறாரு. தளபதினா அவர் வந்து 30 வருஷமா அவர் தான் தளபதி, நீ என்ன வந்து தளபதின்னு ஒன்று பேர் வச்சிருக்க, இளைய தளபதின்னு வச்சிருக்க, மூதேவி, வளர்ந்து கெட்டவன் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து, அதாவது நாகரிகம்னா என்னன்னே அவருக்கு சுத்தமா தெரியாதுன்னே அப்படியே வச்சுக்கலாம். அவருக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, அவருக்கு சுத்தமா நாகரிகம்னா என்னன்னு தெரியுது, ஒரு மேடை பேச்சில் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் அவ்வளோ கோபமா இருக்காராம். 41 உயிர்கள் இறந்ததுனால அவர் கடும் கோபத்துல இருக்காராம். அதனால வந்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜயையும் ஆதவர்ஜுனாவையும் அங்க வரக்கூடிய தொண்டர்களையும் தற்குறிகள் அப்படின்லாம் சொல்றவர். நம்ம தொடர்ந்து சொல்றது தான், உங்களுக்கு வந்து அம்னீஷியா மாதிரி இல்லைன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் மறதி இல்ல, குறிப்பிட்டவங்களை மட்டும்தான் பேசணும்ன்ற ஒரு வியாதி இருக்கும் இல்லையா. இல்ல அது அவரே சொல்லிட்டாரு, அவங்களாம் சின்ன பசங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க, பேசாதீங்கன்னா நாம பேசாம வேற யாரு பேசுறதுன்னு அவரே கேட்கிறாரு. இல்ல அதுதான், இப்போ அவருக்குலாம் அந்த செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி வந்துடும். இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்காது, விஜய்னா முடிச்சுக்கோங்க, விஜய் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு விஜய் மட்டும்தான் டார்கெட். அதனால விஜய் என்ன பேசுறாரு, விஜய் இப்படி சொல்லியிருக்க கூடாது. அதுல அவருக்கு எங்க கோவம் வந்திருக்குன்னா, இளம் பெரியார்னு வந்து துணை முதலமைச்சரை சொல்லிட்டாங்க, தம்பி துணை முதல்வர். நீங்க அந்த வார்த்தையை நல்லா பாருங்க, விஜய் மூதேவியா, தம்பி துணை முதல்வராம். ஓகேங்களா, அதிகாரம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதுக்கு இது ஒரு இது உங்களுக்கு. தம்பி துணை முதல்வர் அவர்கள் கால் தூசிக்கு ஆவியா, அவர் வந்து இளம் பெரியார்னு சொல்லிட்டாங்க. நீ இளைய தளபதினு வச்சிருக்கும் போது அவர் இளம் பெரியார். இளைய தளபதி என்ன இருக்கு, தளபதி ஒருத்தர் தான். சரிங்க, அது இருந்துட்டு போகுது, அது ஒரு பக்கம். அந்த பஞ்சாயத்து இளம் தளபதினு வச்சுக்கிறேன், நீங்க வந்து இளைய தளபதினு வைக்கும் போது இவர் இளம் பெரியார்னு வைக்க கூடாதா? அதுதான், இளம் பெரியார்னா என்ன, இளைய தளபதினா என்ன? ஏங்க, இளைய தளபதிக்கு எந்த டெபினிஷனுமே கிடையாதுங்க, அது ஒரு பட்டம்.
தளபதின்றதே ஒன்றும் கிடையாது, தளபதி அவ்வளோதான். அது ஒரு போர் படையில் இருக்கக்கூடிய ஒரு தளபதினு சொல்லுவாங்க, அவ்வளோதானே. இங்கே திடீர்னு வந்து இளம் பெரியார் அப்படின்னு சொன்னா ஏவாவேலுன்னு ஒரு காரணமாக தான் சொன்னார். என்ன காரணமாக சொன்னார் அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க. இளம் பெரியாருக்கான டெஃபினிஷன் என்னதாவது கொஞ்சம் சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுப்போம். இன்னும் இளம் பெரியார் அடுத்தடுத்து சின்ன இளம் பெரியார் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அப்புறம் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து செலவு பண்ணதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அந்த மூதேவிக்கு என்ன தெரியும், ஏதாவது கொடுத்துருந்தா தானே தெரியும். ஏன் கொடுத்ததே இல்லையா, நீங்க வாங்கினதே இல்லையா கொரோனா காலத்துல, அதுக்கு முன்னாடின்னு எவ்வளவோ நன்கொடைகள் எவ்வளவோ நிதி உதவிலாம் பண்ணியிருப்பாரு, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, இப்போதான் அவர் கொடுக்கல வைக்கலலாம் தெரியுது அப்படின்னு. ஆனா இதெல்லாம் நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் நடிகருங்க, சரி இப்போ அப்ப தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி, அவர் ஏத்துக்கிட்டாங்க. அரசியல்வாதி வந்தா தானே நேருக்கு நேர் வந்து ஒரு காம்படிஷன் வரும்போது தானே நம்ம எதிர்க்க முடியும். இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ விஜய் காம்படிட்டர்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டாங்க. அப்போ உங்களை வந்து ஒரு பெரிய மீசன்னு ஆதவர்ஜனா பேசுனது தப்பு கிடையாது. கிடையாது. அதாவது ஆதவர்ஜன் அப்படி சொல்லிட்டாராம், அதனால இப்போ அவர் வந்து வளர்ந்து கெட்டவன், மூதேவி, நாகரிகம், பண்பாடு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய பத்திரிகையாளர். எனக்கு தெரிஞ்சு அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். இனிமே அந்த மாதிரி கேள்விகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்களா, உங்களுக்கே ஹைப் ஆகுதா இல்ல? ஹைப் ஆகலைங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி கேள்விகளை நம்ம தவிர்த்துட்டா நமக்கு நல்லதுன்ற. ஏன்னா இது நீங்க வந்து சேரணும், இது மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக கேட்குறீங்க. ஆனா இது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு, ஏன்னா இது இந்த கும்பல் இதை தான் பண்ணும் அவங்களுக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இது 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 வாயிலாவே நீங்களே வந்து சொல்லிருங்க. இங்க இருக்கிற பத்திரிகைகளோ இல்ல வந்து வரவங்களோ எல்லாருமே எப்படி செயல்படுறாங்க, இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க பேசுற கருத்தும் நாம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஒரு தெளிவு நீங்க. அதான் சிம்பிளான வார்த்தை தான். இளம் பெரியார் துணை முதல்வர் கால் தூசிக்கு நீ ஆவியாடா அப்படின்னு கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் யார், என்ன மாதிரியான நபர், அவர் எதற்காக பத்திரிகை துறையில என்ன மாதிரியான வேலை பார்க்கிறாருன்றதை நீங்க அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். மூதேவின்னு ஒருத்தரை சொல்லும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்வியஸாவே இவங்கெல்லாம் இதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க, இந்த ஒரு வேலைக்காக தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து சொல்றது தான். 41 உயிர் போனதுல எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. பெரிய பங்கு தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி பெரிய பங்கு அரசுக்கும் இருக்கு. அது சிபிஐ விசாரணையில இருக்கு. அந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க அதற்கான வேலைகளை பாருங்க. நீங்க புலனாய்வு இதுதானே, நீங்க கண்டுபிடிச்சி சிபிஐக்கு முன்னாடி நீங்களே கொண்டு போய் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்து சப்மிட் பண்ணி கொண்டு வந்துருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் மட்டும் கிடையாது, இன்னொரு இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் அதே மாதிரி தான். இதே மாதிரி இவரு டோன்லயே பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. நீங்க இவங்கெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவரு, அப்புறம் நான் சொன்ன ஒரு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் அவரு, அப்புறம் இன்னொரு இயக்குனர் ஒருத்தர், நடிகருடைய மகள், இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க. அடுத்த 3-4 மாதத்துக்கு இவங்க எல்லாருமே இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ளாரே ஒரு ரேஸ் இருக்குது. யார் அதிகமாக புகழ்றது, யார் வந்து முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு வேலை செய்கிறது, யார் வந்து பதவிகளை வாங்குறது, யார் வந்து அதிகாரத்துக்கு ஆசைப்படுறதுன்றதை நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் சொன்ன அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க அமாவாசை படம் இது பார்த்துருக்கீங்களா, அமைதிப்படை படம் பார்த்துருக்கீங்களா? என்னன்னா நேற்று வந்துட்டு உங்க டவுசர் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்ன கேட்கவே மாட்டீங்க, அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுண்ணா அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாரு. இந்த மாதிரி கேட்டகரிகள் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது, போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாங்க, நிறைய விஷயம் பேசணும். பேச வச்சுட்டீங்க. இல்ல, நாளைக்கு ஒரு நாள் விடுமுறை இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் லீவு, அதையாவது நிம்மதியா இருக்கணும். இன்னைக்கு சனிக்கிழமை பேசுறோம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆனா இந்த வீடியோவே நாளைக்கு தான் வரும். பார்த்து மீதி திங்கக்கிழமை என்ன நடக்கும் இருந்தா வருவோம். நேற்றுக்கே சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயம் நடக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம கண்டிப்பா அடுத்த நிகழ்வுகளை பார்த்து பேசுவோம். சைனிங் ஆஃப். கார்த்திக். நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்